அன்பின் பரலோக பிதாவே, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையினால் இந்த நாளிலும் எங்களை நீங்கள் போஷிக்க போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். அடிக்கடி நாங்கள் ஜெபித்தாலும் திரும்பவும் ஜெபிக்கிறோம். மூளை அறிவுக்கும் எங்கள் இருதயத்துக்கும் அது பிரயோஜனமாய் இருக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். போதிக்கிற எனக்கும் டிரான்ஸ்லேட் பண்ற சகோதரியை நீங்க ஆசீர்வதிங்க. சரியாக அந்த சத்தியம் ஜனங்களுக்கு போய் சேர பரிசுத்த ஆவியானவரே எனக்கும் ஆண்டவரே சபையில் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஓகே, நான் அடிக்கடி சொல்றது போல நீங்க தாகமாக இருந்தால் நான் பிழையா சொன்னா கூட அது சரியா உங்களுடைய இதயத்துக்கு வந்து சேர்ந்துடும். Comme dit très souvent le pasteur, même s'il dit faux, mais que vous avez la soif d'écouter la parole de Dieu, le sens concerné par la parole vous atteindra. அதுக்காக நான் எப்படியும் ஒன்றும் ஆயத்தப்படாம வந்து பேசணும்னு நான் சொல்லல. Cela ne veut pas dire que le pasteur vient prêcher sans préparation. ஆனால் நான் அப்படி தவறுதாய் ஏதாவது செய்தால் கூட உங்களுடைய தாகத்துக்கு ஏற்றபடி உங்களை கர்த்தர் திருப்தியாக்கி நிச்சயமா நடத்துவார். Mais même s'il y a une ou deux paroles qui vous expliquent mal ou que vous ne comprenez pas, d'après la soif que vous avez d'écouter la parole, Dieu vous remplira et vous donnera la connaissance de sa parole. ஓகே, அந்த போன முறை பார்த்தோம், நம்ம சுவிசேஷத்துக்கு சொல்லணும்னு சொன்னா நம்ம முதலாவது சாட்சியாக நாங்கள் வாழணும். La dernière fois, nous avons vu que pour annoncer l'évangile, nous avons besoin d'avoir une vie qui témoigne du Christ. நாங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். Dans 1 Pierre chapitre 3, nous avons vu கணவருமார் ரட்சிக்கப்படாவிட்டால், même si nous n'avons pas été sauvés, மனைவிமார் சாட்சியாய் வாழ்ந்தால், même si le mari n'est pas sauvé mais que la femme vit une vie pleine de témoignages, மயிரை அலங்கரிக்கிறதும் பொன்னால் அலங்கரிக்கிறது இல்லாமல் உள்ளான மனுஷனிலே அந்த சாந்தம் அமைதியான ஒரு வாழ்வை அவங்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே கணவர்மாரை ரட்சிப்பேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறார். Ce n'est pas avoir une belle parure ou avoir une coiffure excellente, ce n'est pas cela qui compte, mais c'est plutôt sa douceur et tout son caractère qui est très important afin qu'elle puisse emmener son mari dans le chemin du salut. ஆக சுவிசேஷத்துக்கும் சாட்சி வாழ்வுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். Donc il y a une relation entre l'évangile et la vie pleine de témoignages. அதுபோல நாங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். Nous avons vu également dans 1 Timothée chapitre 2 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். que c'est bien la volonté du Seigneur que tout homme puisse être sauvé ici sur terre. அப்படி சொல்லிட்டு Et ainsi dit la parole. அவர் சொல்றார், புருஷன்மார்கள் கோபம் இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். La parole dit également, les maris, soyez sans colère, ne faites pas que des reproches, et levez vos mains afin de louer l'Éternel. அதே போல ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, பெண்களுக்கு அதே அந்த இடத்துல பெண்களுக்கு சொல்லுகிறாரு, மயிரை பின்னி பொன்னாரம் அலங்காரம் பண்ணாமல் தெளிந்த புத்தி நாணம் அப்படிப்பட்ட நல்ல குணத்தினாலே நீங்க அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று. Et la Bible dit dans le même passage pour les femmes en conseil, ce n'est pas la parure ou la coiffure extérieure qui compte, mais c'est plutôt la douceur, la sagesse, l'intelligence, de tel caractère dont doit être remplie une femme. ஆக அங்க பார்க்கிறோம், ரட்சிப்பு குறித்து பேசிட்டு புருஷன்மார் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி கோபம் இல்லாமல் பெண்கள் அலங்காரத்தை முக்கியப்படுத்தாமல் அமைதியான சாந்தமான தெளிந்த புத்தியோட நாணத்தோடு வாழுகிற வாழ்வு ரட்சிப்புக்குள்ளே ஜனங்களை நடத்தும். Et donc ainsi dans ce passage nous avons vu que pour avoir le salut, il est très important aux maris qu'ils abandonnent la colère, qu'ils élèvent leurs mains, qu'ils louent l'Éternel, afin que leurs paroles soient propres devant Dieu. Et il est dit également en conseil pour les femmes que ce n'est pas la parure extérieure ou la coiffure qui est important, mais au contraire, avoir la piété, avoir la douceur, avoir l'amour du Seigneur, afin de vivre une vie pleine de modèles, témoigne le nom du Seigneur dans notre vie. தீத்துல பார்க்கிறோம், தேவ பிரசன்னம் ரட்சிப்புக்கு உண்டாக பிரசன்னமாகி இருக்குது. Donc la présence du Seigneur est importante dans notre vie, cela est dit dans le livre de Tite. அதனால எஜமான்களுக்கு வேலைக்காரர் நீங்க பயபக்தியோட கீழ்ப்படிந்து நடங்க, அப்ப அவங்களை ரட்சிப்புக்குள் நடத்துறதுக்கு அது ஏதுவாக மாறும். Il est dit également aux serviteurs, il faut que c'est avec crainte et avec piété que vous agissez correctement, afin que votre vie modèle puisse toucher vos maîtres. அதே போல 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பிற்பகுதியில வாசிச்சா நடுப்பகுதியில வாசிச்சா. Et donc dans 1 Pierre chapitre 3 dans la deuxième partie de ce chapitre, புருஷனுக்கு சொல்லி இருக்குது, நீங்க பெண்கள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியால நீங்க ஞானமா நடந்து அவங்க ரட்சிப்பை சுதந்திரிக்க போறபடினால நீங்க ஞானமா நடந்து கொள்ளுங்க. Il est dit donc un conseil pour les maris, étant donné que la femme est un instrument plus faible, alors agissez avec sagesse auprès de votre femme. ஆகவே நீங்க
சுற்றி பார்த்தால் சுவிசேஷத்துக்கும் சாட்சி வாழ்வுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. Et donc il y a donc une relation très proche entre donc l'évangile et donc la vie pleine de témoignages d'après la Bible. ஆகவே எங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. Et donc nous avons une responsabilité importante en tant que chrétiens à vivre. சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இப்போ சொன்னது போல நாம் யோசித்து பார்ப்போம். Je l'ai dit la dernière fois, mais réfléchissons-y encore une fois. கணவன்மார் யோசிச்சு பாருங்க, மனைவிக்கு நீங்க ஒரு உதாரணமா வாழ்றீங்களா? Marie, à vous, je m'adresse à vous. Est-ce que vous êtes aujourd'hui un modèle pour vos femmes? மனைவிமார்கள் கணவன்மாருக்கு கீழ்ப்படிந்து நாங்க வாழ்கிறோமா? Les femmes, vous, est-ce que vous obéissez à votre propre mari? உங்களுடைய வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் அல்லது மாமா மாமியோ மச்சானோ இருந்தால் அவங்க சொல்ல முடியுமா இவங்க சாட்சியான குடும்பம், இவங்க சாட்சியான மகன், இவர் சாட்சியான மகள்னு? Est-ce que chez vous, s'il y a donc des beaux-frères, des belles-sœurs ou encore des parents ou des beaux-parents, est-ce qu'aujourd'hui ils puissent témoigner de chacun de vous en disant que vous vivez une vie qui témoigne le Christ? Est-ce que vous êtes modèle pour eux? உங்க சொந்தக்காரரோ பக்கத்து வீட்டுக்காரரோ அப்படி உங்களுக்கு குறித்து ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? Est-ce que vos proches ou encore vos voisins peuvent témoigner de votre vie ici sur terre, de comment vous vivez devant le Seigneur? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Nous allons fermer les yeux et nous allons prier. தகப்பனே, நாங்கள் கணவன்மாருக்கு மனைவிமாருக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே, எங்களுடைய சொந்தக்காரருக்கு நாங்கள் எந்த இடரலும் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய சாட்சியை பார்த்து ஆண்டவரே இவர்களுக்குள் ஏதோ ஒன்று இருக்குது என்பதை அவர்கள் கண்டறிந்து அந்த 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தை கேட்டது போல அந்த 3வது அதிகாரத்தை கேட்டது போல நீங்க ஏன் இப்படி வாழ்றீங்க, ஏன் நீங்க மற்றவர்களுடைய வித்தியாசமா இருக்கிறீங்க கேட்கிற அளவுக்கு எங்களுடைய பரிசுத்த வாழ்வு இருக்க தகப்பனே கிருபை செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ராமன் சொல்லலாம். நம்ம யாரும் சிந்திப்போம், நம்ம வாழ்க்கையில் எப்படி நாம புறஜாதி மத்தியிலே சாட்சியாய் வாழ்கிறோம். Nous devons réfléchir, est-ce que parmi les païens dans ce monde où nous vivons, est-ce que nous sommes et nous menons aujourd'hui une vie qui soit modèle? சில பேர் புறஜாதிக்கு சாட்சியா இருப்பாங்க, அந்த வீட்டுல அம்மாட்டையோ அப்பாட்டையோ மாமிட்டையோ மச்சான்ட்ட கேட்டாவே சாட்சியா வாழ மாட்டாங்க. Parfois certaines personnes sont modèles à l'extérieur, donc avec les gens du monde, mais pas chez eux avec les personnes avec qui ils cohabitent. நாங்கள் எங்கும் சாட்சியா இருக்கணும். Il faut qu'en tout lieu nous soyons témoins pour l'Éternel. அது வீடா இருக்கட்டும், que ça soit la maison, பக்கத்து வீடா இருக்கட்டும், que ça soit chez le voisin, வேலை செய்யற இடமா இருக்கட்டும், sur notre lieu de travail, சபையா இருக்கட்டும், même dans l'église. மற்றவங்க பார்த்து விரல் நீட்டி எங்களை குறித்து எதை சொல்லக்கூடாது. Il ne faut pas que l'autre nous pointe du doigt pour indiquer et nous faire des reproches. சொல்லவிட்டா மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அதை சீர்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. Et si nous faisons des erreurs, il faut également avoir le cœur pour accepter, pour arranger ces choses, afin que Dieu puisse nous aider à nous corriger dans notre vie. ஓகே, இன்னைக்கு ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். Aujourd'hui, nous allons prendre un certain verset. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம், Actes chapitre 11, 22 தொடக்கம் 24. versets 22 à 24. Le bruit en parvint aux oreilles des membres de l'église de Jérusalem, et ils envoyèrent Barnabas jusqu'à Antioche. Lorsqu'il fut arrivé et qu'il eut vu la grâce de Dieu, il s'en réjouit, et il les exhorta tous à rester d'un cœur ferme, attachés au Seigneur. Car c'était un homme de bien, plein du Saint-Esprit et de foi, et une foule assez nombreuse se joignit au Seigneur. எருசலேமிலுள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கும் பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். 24 சொல்லுது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அதனால அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். Vous avez bien observé le verset 24 qui dit que car c'était un homme de bien, plein du Saint-Esprit et de foi, et une foule assez nombreuse se joignit au Seigneur. நல்லா கவனிங்க, அவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். Cet homme était donc rempli d'Esprit Saint et de foi. அப்ப பரிசுத்த ஹரிஸ் ஓகே அவன்
பரிசுத்த ஆவி நிறைந்தவனாய் இருந்தபடியினாலே ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தக்கூடியதாக இருந்தது. Comme cet homme était rempli d'Esprit Saint, alors il put diriger les autres dans le salut. எபேசியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Le livre d'Éphésiens, 5:17-18. chapitre 5, versets 17-18. C'est pourquoi ne soyez pas inconsidérés, mais comprenez quelle est la volonté du Seigneur. Ne vous enivrez pas de vin, c'est de la débauche. Soyez au contraire remplis de l'Esprit. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இங்கே போட்டிருக்குது ஆவியினால் நிறைந்து. Ici également il est indiqué soyez remplis de l'Esprit. நல்லா கவனிங்க, ஒரு ஆவியினால் நிறைகிறதுக்கும் ஆவியினால் நிரப்பப்படுவதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம கண்டு கொண்டால்தான் ஆவியினால் நிறைந்துன்னு சொன்னால் அது என்னன்னு புரிஞ்சு கொள்ளலாம். Il faut comprendre ici deux choses différentes, rempli de l'esprit et rempli par l'esprit. திரும்ப சொல்றேன், ஆவியினால் நிறைகிறது வேற, ஆவியினால் நிரப்பப்படுகிறது வேற. C'est une chose d'être rempli de l'esprit et c'est une autre chose que nous soyons remplis par le Saint-Esprit. ஆவியினால் நிறைகிறதுக்கு நாங்க ஏதோ ஒன்று செய்ய இருக்கு. Pour être rempli d'esprit, nous avons besoin d'accomplir quelque chose. ஆவியினால் நிரப்பப்படுகிறது, அது தேவன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிரப்புறாரு. Et pour être rempli par l'esprit, c'est Dieu qui fait ainsi, qui nous remplit. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் வாசித்தால், si vous lisez entièrement le livre des Actes, ஆவியினால் நிறைந்து என்ற வார்த்தை 2 தடமும், le fait d'être rempli d'esprit apparaît 2 fois. ஆவியினால் நிரப்பப்படுதல் என்பது பல தடவை வருது. Et le fait d'être rempli par l'esprit arrive une multitude de fois dans ce livre. உதாரணத்துக்கு ஒரு அப்போஸ்தலர் நடபடிக்கை எடுத்துக்கொள்வோம். Par exemple, je vais vous montrer ce verset dans le livre des Actes. 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிப்போம். Chapitre 2, verset 4. Et ils furent tous remplis du Saint-Esprit et se mirent à parler en d'autres langues, selon que l'Esprit leur donnait de s'exprimer. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு. Ils furent tous remplis du Saint-Esprit. அவங்க ஒன்றும் செய்யல. Donc eux ils n'ont rien à accomplir. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே அவங்களை நிரப்பினார். C'est Jésus qui par le Saint-Esprit les a remplis. இப்ப 4:8 வாசிப்போம். Chapitre 4, verset 8. Alors Pierre, rempli du Saint-Esprit, leur dit, chef du peuple et ancien d'Israël. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே. ஆகவே பேதுரு வந்து நிற்கிறான். Donc Pierre est ici debout devant eux. அதிகாரிக்கு முன்பாக பேசுறதுக்கு. Il est là devant les autorités pour pouvoir parler. அப்படி தேவன் அவரை ஆவியினாலே நிரப்பினார். Et donc Dieu l'a rempli du Saint-Esprit. பாருங்க 4:31. Chapitre 4, verset 31. Quand ils eurent prié, le lieu où ils étaient assemblés trembla. Ils furent tous remplis du Saint-Esprit et ils annonçaient la parole de Dieu avec assurance. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஓகே, 7வது வாசித்து சொல்லுங்க. Acte chapitre 7. 55 பாத்தீங்க. Verset 55. Mais Étienne, rempli du Saint-Esprit, et fixant les regards vers le ciel, vit la gloire de Dieu et Jésus debout à la droite de Dieu. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். அப்ப அவன் போய் அதிகாரிக்கு முன்பாக பேச நிற்கும் பொழுது தேவன் அவனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார், அது நிறைய பண்ணினார். இப்படி எடுத்துக்கொண்டாலும் சொல்றார். Dans ce verset, on peut comprendre qu'Étienne, devant les autorités, a été rempli par le Saint-Esprit. 9வது திருப்பிக் கொள்ளுங்க. Acte chapitre 9, 17. verset 17. ஒரு காரியத்தை நான் அழுத்தி பேசுறதுக்கு அப்ப இதை சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். Je vais appuyer un certain sujet, donc je vous montre plusieurs versets. Ananias sortit, et lorsqu'il fut arrivé dans la maison, il imposa les mains à Saul en disant, Saul, mon frère, le Seigneur Jésus, qui t'est apparu sur le chemin par lequel tu venais, m'a envoyé pour que tu recouvres la vue
et que tu sois rempli du Saint-Esprit. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் படிக்கும். இவன் ஒன்றும் சேர்த்தவல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றான், நான் உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும். Donc on voit ici qu'Ananias n'a pas besoin de faire quoi que ce soit. C'est l'Éternel qui dit que tu vas être rempli du Saint-Esprit. நீங்க இத அப்போஸ்தலர் நடவடிக்கை கடைசி மட்டும் நீங்க இத பார்க்கலாம். Et vous pouvez voir de tels passages sur le Saint-Esprit jusqu'à la fin du livre des apôtres, des actes des apôtres. ஆனால் இன்னைக்கு நான் எடுத்த தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புறதல்ல. Aujourd'hui, le titre que j'ai pris pour le sermon, ce n'est pas le Saint-Esprit qui nous remplit, நாங்க எப்படி ஆவியினால் நிரப்பப்படுறது, mais plutôt comment nous pourrons être remplis de l'Esprit. அதனால பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் வேற, Être rempli par le Saint-Esprit est une chose différente de பரிசுத்த ஆவியிலே நாம நிறைந்து வாழ்வது வேற. être rempli de l'Esprit de Dieu et vivre. திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியினால் தேவன் நம்மை நிரப்புறது வேற. C'est une chose différente que nous soyons remplis par le Saint-Esprit. நாங்க பரிசுத்த ஆவியிலே நிறைந்து வாழ்கிறது என்பது வேற. Et que moi-même je vive en étant rempli de l'Esprit de Dieu. அதை இன்னொரு இடத்துல உங்களுக்கு இன்னொரு விதத்தில் நான் வழங்கப்படுத்துறதா இருந்தால், Je peux vous montrer encore une façon différente, je peux le dire d'une façon différente. நிரப்பப்படல் ஊழிய சம்பந்தப்பட்டது. Le fait d'être rempli, c'est pour le ministère. நாங்கள் நிறைந்து வாழ்வது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. Et une vie remplie d'esprit, ça concerne ma vie personnelle. நிரப்பப்படுறதுக்கு நாங்கள் அதிகமாக ஒன்றும் செய்ய முடியாது. Pour être rempli par, je n'ai pas quelque chose à accomplir. உதாரணத்துக்கு Je vous donne un exemple. யோவான் சானன் தாய் வயிற்றிலேயே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டான். Jean-Baptiste a été rempli par le Saint-Esprit dès lors qu'il était dans le ventre de sa mère. அவன் ஏதாவது செய்தானா? Est-ce qu'il a fait quelque chose pour cela? இல்லை. Non. இங்கே பார்க்கிறோம் 2வது அதிகாரம் 3வது 4வது அதிகாரத்தில் பேதுரு போய் சபையின் அதாவது சனகரை அந்த சபையில பேச நிற்கிறான். தேவன் அவனை ஆவியினாலே நிரப்பினான். Dans Actes chapitre 4, on voit que Pierre ouvre sa bouche et parle, et on voit qu'à ce moment-là, il fut rempli par le Saint-Esprit et il parla. பரிசுத்த ஆவியால் நிரப்புறதுக்கும் ஜெபத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்னு நான் நம்புறேன். Il y a une relation, et je pense certainement qu'il y a une relation du fait que être rempli par l'Esprit a un rapport avec la prière. ஆனால் கட்டாயம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Mais ce n'est pas quelque chose qui dépend l'un de l'autre. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழ்கிற அந்த வாழ்வுக்கு கட்டாயம் ஜெபம், துதி, சபை கூடி வருதல், பரிசுத்த வாழ்வு இதெல்லாம் கட்டாயம் நாம் செய்யணும். Mais une vie remplie d'esprit, pour que je vive une vie qui soit remplie d'esprit, il est certain qu'il y a la prière, les psaumes, les cantiques, les louanges qui doivent être assimilés à ma vie. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுக்க வாசித்தால், Si vous lisez en entier le livre des Actes, அப்ப ஆண்டவர் அவருடைய தேவையை பொறுத்து ஆக்களை பரிசுத்த ஆவியானவரால நிரப்பினார். en fonction du besoin, en fonction de l'instant, on voit que les hommes furent remplis par l'Esprit Saint. நீங்க எப்பயும் அப்போஸ்தலர் நடவடிக்கை கவனமா வாசிச்சு பாருங்க. Il faut que vous regardiez attentivement quand vous lisez le livre des Actes. ரெண்டு இடத்துல அந்த நான் சொல்கிற நிறைவுங்கிற அதாவது தேவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க செய்ய வேண்டியது சொல்லப்பட்டிருக்கிறது. Il y a deux endroits dans le livre des Actes où c'est indiqué que ce n'est pas rempli par l'Esprit, mais que moi-même je sois rempli d'Esprit. மற்ற இடத்துல எல்லாம் தேவன் அவங்களை நிரப்பினார். Et dans tous les autres passages du même livre, on peut voir qu'ils furent remplis par l'Esprit de Dieu. Donc c'est quelque chose que Dieu a fait. ஏன்னா அவர் அந்த இடத்திலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்தது. Et pourquoi ils furent remplis par l'Esprit de Dieu? Parce que Dieu avait besoin d'accomplir quelque chose par leur biais. ஊழிய சம்பந்தப்பட்ட, Pour le ministère. சாட்சி கொடுக்கிற சம்பந்தப்பட்ட. Pour témoigner. ஓகே, இப்ப இப்படி வெச்சுக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுல பாப்போம். On peut regarder également dans l'Ancien Testament. எடுக்க தேவையில்ல, நியாயாதிபதிகள் சும்மா நார்மலா பாப்போம். Dans le livre des Juges par exemple. எப்தா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டான். Jephthé a été rempli par l'Esprit de Dieu. ஒத்தேனியல் நிரப்பப்பட்டான். Othniel également. கிதியோன் நிரப்பப்பட்டான். Gédéon a été rempli par l'Esprit Saint. சிம்சோன் நிரப்பப்பட்டான். Samson également. ஆகவே அதே பேட்டர்ன் தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் காண்பிக்கப்பட்டது. Et de la même façon, on voit que dans le livre des Actes, ils furent remplis par l'Esprit.
அங்க கிரியோனை ஏன் நிரப்பினார்? Pourquoi est-ce que dans l'Ancien Testament, Othniel. Gédéon a été rempli par l'Esprit Saint? ஒத்தேனியலை ஏன் நிரப்பினார்? Ou encore Othniel? சிம்சோனை ஏன் நிரப்பினார்? Ou alors Samson? எப்தாவை ஏன் நிரப்பினார்? Pourquoi est-ce qu'il a rempli l'Esprit Saint Jephthé? ஒரு வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. Parce qu'il avait besoin d'accomplir quelque ஒரு chose. குறிப்பிட்ட காரியத்தை செய்யறதுக்கு அவங்க நிரப்பினார். Afin d'accomplir sa volonté, il les a remplis par son Esprit Saint. நிரப்பினார், Il les a remplis, அந்த காரியத்தை செய்து முடித்தாங்க. il a accompli ce qu'il voulait. பரிசுத்தாவி வெளியில போயிட்டாங்க. Et ensuite, l'Esprit Saint les a quittés. பழைய ஏற்பாட்டை அதை ரிப்பீட்டடா நாங்க பார்க்கலாம். Dans l'Ancien Testament, on peut voir ces choses qui se sont conduites, comment l'Esprit Saint les a remplis et les a dirigés. புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தாவி வந்தா அவர் நம்ம விட்டு விலகி போக மாட்டார். Et dans le Nouveau Testament, quand l'Esprit Saint vit, il est parmi nous, il ne nous quitte pas. ஏன்னா வேதம் சொல்லி இருக்குது, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்க விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவரே முத்திரை போடப்பட்டீர்கள். இனி நீங்க ஒரு நாளும் ஆவியானவங்களை விட்டு எடுபட மாட்டார். Quand vous avez reçu l'évangile, quand vous avez reçu le salut de Dieu d'après l'évangile, alors vous avez été scellés par le Saint-Esprit. Et depuis le moment où vous avez reçu le Saint-Esprit, il ne vous quittera pas. பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வைராக்கிய வாங்கியா இருக்கு. உங்களுக்கு வாசம் பண்ணுகிற ஆவியானவர். C'est un esprit, l'Esprit de Dieu est un esprit qui est plein de zèle, qui habite en vous, dont la présence se fait dans votre vie. ஒரு வசனம் சொல்லுது, அந்த உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் பெற்றுக்கொள்ள மாட்டாது. C'est un esprit de vérité, comme le monde ne le connaît pas, alors il ne pourra pas l'obtenir, dit un certain verset. ஆனால் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். Mais comme il habite en vous, comme sa présence est en vous, alors vous allez apprendre à le connaître. இன்னொரு வசனம் சொல்லுது, என்றென்றைக்கும் உங்களுக்குள் வாசம் செய்ய வந்த பரிசுத்த ஆவியான தேவன். L'Esprit de Dieu, le Saint-Esprit qui est venu habiter à toujours dans votre vie. இன்னொரு வசனம் சொல்லுது, உங்கள் சரீரம் தேவனால் பெற்றது பரிசுத்த ஆவியான தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. Votre corps, donc c'est le temple de Dieu, là où l'Esprit habite. ஆகவே இந்த முதல் வசனம் சொன்னானே, நீங்க உங்களுடைய ரட்சிப்பாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசம் ஆனபோது, ஆகவே நீங்க உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்க பாவம் செய்தால் கூட பரிசுத்த ஆவியான உங்களை விட்டு வெளியில போக மாட்டார். Si vous écoutez l'évangile du salut, si vous l'avez pris cet évangile avec la foi dans votre vie, le Saint-Esprit que vous avez obtenu, il ne vous quittera pas. ஆனால் நீ பாவம் செய்தால் நீ பெரிய விளைவை இந்த உலகத்திலே கொடுக்க வேண்டியது. Cependant, même si tu fais des péchés, tu fais appel à lui, il peut revenir en toi, mais tu dois répondre pour chacun des péchés que tu commets. ஓகே, அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். Vous devez bien comprendre ரட்சிக்கப்பட்ட ஒருவனில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு போக முடியாது. que celui qui a réellement reçu le salut, le Saint-Esprit ne pourra pas le quitter par la suite. இப்ப நாங்க இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது திருப்பூர் அதை வாசிப்பா அவங்களுக்கு விளங்கும் 11வது அதிகாரத்தை எடுங்க, திருப்பி ஒருக்கா எடுங்க. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம், அதுல 24 மட்டும் வாசிக்கலாம். 24 மட்டும். Verset 24. Car c'était un homme de bien, plein du Saint-Esprit et de foi, et une foule assez nombreuse se joignit au Seigneur. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நான் என்ன சொல்றேன், பரிசுத்த ஆவி நிறைந்திருந்தால் அநேக ஜனங்களை ரட்சிக்க முடியும். Donc si quelqu'un est rempli par l'Esprit Saint, alors il peut donner grâce à lui, beaucoup obtiendront le salut. நான் சொல்றத கவனிங்க, இதுல பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான். Si il est rempli d'Esprit Saint. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை நான் பேசல. Je ne parle pas du fait d'être rempli par l'Esprit. இப்ப எத்தனை பேருக்கு விளங்குது, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புற ஒரு அனுபவம் இருக்குது, நாங்க பரிசுத்த ஆவியிலே நிறைந்து வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்கு. இதை நான் ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கேன். அது விளங்குதா விளங்கலையா? Il y a deux expériences différentes qu'on peut distinguer. La première expérience, c'est être rempli par le Saint-Esprit. Et l'autre expérience, c'est de vivre une vie qui soit pleine d'esprit. Et donc c'est à nous d'obtenir cet esprit, de demander. நிறையறதுக்கு நீதான் பொறுப்பு. Pour être rempli d'esprit, c'est ton travail à toi. ஆனா நிரப்பப்படுறது கர்த்தர் தனக்கு எப்ப வேணுமோ அதை நிரப்பிட்டு எடுத்துருவார். Et pour être rempli par l'esprit, c'est le travail qu'accomplira Dieu en toi pour accomplir quelque chose de précis. பரிசுத்த ஆவியானவர் விட்டு எடுக்க மாட்டார். Mais il n'enlèvera pas le Saint-Esprit de ta vie. இப்ப இந்த நிரப்பப்படுறதுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். Je vais vous donner un exemple de ce qu'est rempli d'esprit. நான் சொன்னேன், பரிசுத்த ஆவி நிரப்பப்படுறதுக்கும் ஜெபத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம், கட்டாயம் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. Je dis qu'il peut y avoir une relation entre être rempli d'esprit et la prière, mais pas forcément. பரிசுத்த நிரப்பப்படுறதுக்கு நிச்சயமா நம்ம பரிசுத்தமாய் வாழணும்ங்கிற அவசியம் இல்லை. Pour être rempli d'esprit, நிரப்பப்படுறதுக்கு நிறைவேறதுக்கு நிரப்பப்படுறதுக்கு pour être rempli par l'esprit, n'est pas obligatoire que
ça se coïncide avec donc la sainteté. இதனால தான் கவனமா நம்ம இருக்கணும். C'est pourquoi nous devons faire attention. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல சிம்சோன் எடுப்போம். Dans l'Ancien Testament, prenons l'exemple de Samson. தேவனுக்கு அவனை கொண்டு ஒரு காரியம் செய்ய வேண்டியிருந்தது. Dieu donc avait la volonté d'accomplir quelque chose en Samson. அப்பப்ப நிரப்பி அவனை பயன்படுத்தி கொண்டிருந்தார். Et donc on voit que dans chaque étape de sa vie, il fut rempli par l'Esprit Saint. ஆனா அவனோட வாழ்வு பரிசுத்தமா இருக்கல. Mais sa vie n'était pas pleine de sainteté. ஆனாலும் தேவன் செய்ய நினைச்சது அவன் மூலமா செய்தார். Mais ce que Dieu a voulu faire dans la vie de Samson, il l'a effectué, il l'a accompli. எனக்கு இப்போ ஞாபகம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்டி பிரதர் எங்களோட சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது Le pasteur dit, je me rappelle quand la première fois le pasteur Stanley est venu pour faire un sermon, ஒரு வார்த்தை சொன்னாரு. il a dit une certaine parole. இந்த வரங்கள் அது தவறானதெல்லாம் சொல்றாரு. அதுல வரங்கள் அதுல அதிக நாட்டம் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. Il avait donné un avertissement pour des personnes qui se préoccupent énormément concernant les dons spirituels. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஜனங்கள் ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப குறைவு. Parce que très peu sont le nombre de personnes qui se consacrent à l'Éternel pour faire son ministère. ஆதலால் கொஞ்சம் அங்கங்க ஜெபம் பண்ணி நான் ஊழியம் செய்ய போறேன்னு அடம்பிடிச்சு அற்புதத்தை தாங்கன்னு சொன்னா அவர் தந்துடுவார். Mais s'ils demandent que je veux faire quelque chose pour le Seigneur, ils veulent voir un miracle, qui supplient, alors à ce moment-là, parfois l'Éternel écoute la prière. ஏன்னா அவர் மூலமா அவர் யார் ரட்சிக்க சித்தமா இருக்கிறாரோ இவனை பயன்படுத்தி அவனை ரட்சித்துருவார். Il va employer cet enfant de Dieu, mais pourquoi? Afin de sauver un grand nombre de personnes. சொன்னார் அப்படி செஞ்சிட்டு Mais il va faire ainsi. ஒரு பயங்கரமான வார்த்தை சொன்னார். Mais il a dit également quelque chose. சாதாரண ஆளு ஸ்டாண்டுக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களுக்கு தெரியும். Il a dit également quelque chose de terrifiant. Vous savez que le pasteur Stanley n'est pas un homme simple de l'Éternel de Dieu. அவர் சொன்னார் அப்படி செஞ்சிட்டு பயன்படுத்திட்டு உடனே Il a dit le Seigneur va t'employer pour accomplir ce dont il a besoin de faire. உன்னை தூக்கி குப்பையில போட்டுருவார். Mais ensuite après tu seras mis dans les déchets. கேக்குதா இருக்காது? Vous comprenez? Vous entendez? இதனால தான் ஆவியில நிறையாம ஆவியால நிரப்பப்படுற அனுபவத்தை அதிகமா நீங்க வாங்கிச்சா உங்களை ஒரு நாள் தூக்கி குப்பையில போட்டுருவார். C'est pourquoi, sans être rempli d'esprit vous-même dans votre vie personnelle, il ne faut pas espérer être rempli par l'esprit pour accomplir quelque chose pour Dieu, parce que sinon vous allez finir dans les déchets. Écoutons maintenant. ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. அது தேவைன்னு நான் சொல்லல. L'expérience d'être rempli par l'Esprit Saint, nous en avons besoin. அது ஆண்டவரோட கையில தான் இருக்குது. Mais par contre, cela est dans les mains de Dieu. இன்னைக்கு கட்டாயம் என்னைய ஆவியில நிரப்புக்கு அப்படின்னு நாம கேட்க முடியாது. Je ne peux pas demander à l'Éternel. Sorry. நம்ம கேட்கலாம், ஆனா அத தருவாரா தரமாட்டா அது அவரோட கையில தான் இருக்கு. Je peux demander à l'Éternel, Seigneur, remplis-moi par ton esprit. Mais le fait de me remplir ou ne pas remplir, c'est une décision qui émane de Dieu. ஜெபிச்சா தர முடியும். Si je prie ardemment, il est possible qu'il réalise. கட்டாயம் தருவார்னு நாம சொல்ல முடியாது. Mais je ne peux pas dire à 100% qu'il va le faire. ஓகே, இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து வாசிங்க. Lisez davantage le livre des Actes. இந்த நிரப்பப்படுதல்ங்கிற வசனத்தை அல்லது ஆண்டவர் நிறைக்கிறார்ங்கிற வசனத்தை நீங்க வாசிங்க. Concernant le terme rempli de l'esprit et rempli par l'esprit ou du Saint-Esprit. அந்த இடத்துல இப்ப உதாரணத்துக்கு 4:8 அப்போஸ்தலர் 4:8ல Par exemple dans Acte 4:8, பேதுரு நிரப்புறாரு. il remplit d'esprit Pierre. அதுக்கு முன்னுக்கு அவன் ஜெபிச்சானா கேட்டானா ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியல. On ne dirait pas que juste avant dans ce passage que Pierre ait demandé à être rempli par le Saint-Esprit. அது அவருடைய sovereignty. Mais c'est la souveraineté de Dieu, la décision vient de lui. அவர் எப்ப யாரை நிரப்புவார்? C'est lui qui décide à quel moment et qui est-ce qui va remplir de son Saint-Esprit. யாரை நிரப்பி தன்னுடைய காரியத்தை முடிச்சு முடிப்பார். Parce qu'il va remplir un homme du Saint-Esprit et il va accomplir l'action dont il a besoin qu'elle soit réalisée. கவனிங்க. Écoutons encore. இப்ப நான் நிறைவுக்கு வரல. நிறைவு தான் நான் முக்கியமா பேசுறது. Je dis que le plus important c'est d'être pleinement rempli d'esprit. திரும்ப சொல்றேன், ஆவியின் நிறைவு வந்து நாம செய்ய வேண்டியது. Être pleinement rempli d'esprit, c'est à moi d'accomplir ce travail. ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் அது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறது. Et être rempli du Saint-Esprit ou bien par le Saint-Esprit, c'est une expérience que donne Dieu dans la vie de chacun. இப்போ வரங்கள் எப்படி பரிசுத்தம் இல்லாதவங்களுக்கும் கிரியை செய்யுமோ, de telle façon que les dons aujourd'hui sont exercés dans des personnes qui ne vivent pas forcément dans la sainteté. உதாரணத்துக்கு கொரிந்து சபையில உலக நாட்டு பிரச்சனை, உலக நாட்டு
நாட்டில் யுத்தம் இருக்கிற மாதிரி கொரிந்து உலக நாட்டு பிரச்சனை இருக்கிறது. Par exemple, dans l'église de Corinthe, on voit qu'il y a énormément de problèmes, de tribulations dans une église. Même les problèmes qui sont dans le monde étaient dans l'église. ஆனா முதலாவது அதிகாரம் சொல்லப்படுது, நீங்க யார் ஒரு வரத்திலே குறைவில்லாமல் இருக்கிறீங்க. Et dans le premier chapitre de ce livre, il est dit que chacun de vous, vous êtes rempli de dons et que vous n'avez aucun manque dans cette église. 14வது அதிகாரத்தை பார்த்தா அவங்கள வரங்கள் அதிகமா கிரியை செய்யப்படினால நீங்க இப்படித்தான் வரம் கிரியை செய்யறதுன்னு அவங்கள கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. Et même dans Corinthiens, le chapitre 14, il est même dit, voici, vous exercez aujourd'hui les dons, ils s'effectuent en vous et dans l'église, il a fallu délimiter tout cela. அவங்க குழந்தை பிள்ளை மாதிரி இருந்தாங்க. Parce qu'ils étaient comme des enfants. பொறாமை இருந்தது. Il y avait la jalousie. எரிச்சல் இருந்தது. Ils étaient ஒருவர் பகைத்தாங்க. Ils étaient jaloux l'un de l'autre. ஒருவர் கோட்டு இழுத்தாங்க. Ils étaient envieux. ஒருத்தன் தன் அப்பாட ஸ்டெப் மதரையே வச்சிருக்கான். Ils avaient des mauvaises relations au sein de l'église. பார்க்க அசிங்கமா இருக்குது. Et donc tout cela était mauvais à regarder. ஆனா வரம் குறைவில்லாம கிரியை செய்யுது. Mais les dons étaient quand même exercés dans cette église. அதே போல de la même façon, நீ பரிசுத்தம் இல்லாட்டி கூட même si tu n'as pas de sainteté dans ta vie, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நீ அற்புதம் செய்யலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம், அல்லது ஒரு காரியத்தை நடப்பிக்கலாம். il est possible, même si tu n'as pas la sainteté dans ta vie, que tu sois rempli par le Saint-Esprit pour pouvoir faire donc des dons, pour exercer des choses ou même dire des prophéties. அத கவனமா நாம இருக்கணும். Donc c'est à nous de faire attention. ஒரு வசனத்தை வாசிப்போம். Nous allons lire un verset. மத்தேயு 7வது அதிகாரம். Matthieu chapitre 7. ஆகவே நான் இப்படி சொல்றபடினால நடக்கிற அனுபவத்தை நீங்க குறைவா மதிக்க தேவையில்லை. Ce n'est pas pour autant que vous devez minimiser ou penser que le fait d'être rempli par le Saint-Esprit est une chose qui a une moindre importance. நீங்க ஜெபம் பண்ணலாம். Parce que vous devez prier. என்னை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. Vous devez demander au Seigneur, remplis-moi de ton Saint-Esprit. தவறே இல்ல. Ce n'est pas une faute. தவறு இல்லன்னு சொல்றதை விட அது நல்ல ஜெபம். Parce qu'au contraire, c'est une bonne prière. நான் சொல்றேன், நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறேன் ஆண்டவரே. Par exemple, le pasteur dit aujourd'hui, je fais le serment. ஒரு விசேஷத்தை நிரப்புதல் எனக்கு தாங்க ஆண்டவரே. Seigneur, remplis-moi de ton onction. அருமையான ஜெபம். C'est une belle prière. தருவாரா தர முடிய மாட்டாரங்கிறது அது அவர் கரத்துல இருக்குது. Mais est-ce qu'il va écouter cette prière? Est-ce qu'il va l'accomplir? C'est entre ses mains. ஆனா நாங்க ஜெபிக்கணும். Et je dois quand même prier. ஏன்னா விசேஷத்தை தொடுங்க வந்தா அப்ப ஜனங்களுக்கு ஒரு விசேஷத்தை அந்த வார்த்தை போகும். Parce que l'onction divine, le fait que le Seigneur touche, afin que le cœur de chacun qui écoute soit touché, ça vient de Dieu. ஆனா அத மட்டுமே நம்ம வாஞ்சிக்கிறதுல தான் இந்த ஆபத்து வருது. Mais le fait de focaliser seulement ce point, c'est un danger. பாருங்க, மத்தேயு 7வது அதிகாரம் Matthieu chapitre 7, 21ல இருந்து 23 மட்டும். versets 21 à 23. Ceux qui me disent Seigneur, Seigneur, n'entreront pas tous dans le royaume des cieux, mais celui-là seul qui fait la volonté de mon Père qui est dans les cieux. Plusieurs me diront en ce jour-là, Seigneur, Seigneur, n'avons-nous pas prophétisé par ton nom? N'avons-nous pas chassé les démons par ton nom? Et n'avons-nous pas fait beaucoup de miracles par ton nom? Alors je leur dirai ouvertement, je ne vous ai jamais connus. Retirez-vous de moi, vous qui commettez l'iniquité. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இதுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல, அற்புதம் செய்ய அல்லது பிசாசுகளை திரட்ட பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்கு தேவை. நிச்சயமா தேவை நடப்புதல். Nous avons certainement besoin d'être remplis par le Saint-Esprit pour chasser les démons ou alors prophétiser ou faire des miracles au nom du Seigneur. பரிசுத்த ஆவியின் துணை இல்லாம நம்ம பிசாசை திரட்ட முடியாது, அற்புதங்கள் செய்ய முடியாது, அல்லது நாங்க தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. Parce que sans la présence du Saint-Esprit, sans son soutien dans notre vie, nous ne pourrons pas effectuer toutes ces choses. அப்ப நிரப்பப்படும் போது இது நடக்கும். Et donc quand je suis rempli par l'Esprit Saint, toutes ces choses peuvent s'accomplir. பரிசுத்த ஆவி நிரப்பப்படும் பொழுது seulement si je suis rempli par son esprit, தைரியமா பேசலாம். je peux parler அற்புதங்கள் நடக்கும். fermement, également faire des miracles. பிசாசுகள் வெளியில போகும். Également chasser des démons. தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க. Ou bien annoncer des prophéties. ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் கடைசி ஆண்டவர் என்ன சொன்னார் 23ல? Même si toutes ces choses s'accomplissent, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்ப பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை பெற்றுக்கொண்டு நாங்க காரியங்களை செய்தும்
கடைசி நாட்களில் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இல்லைன்னு கத்த சொல்ல முடிய கட்டமா வரலாம். Même si nous sommes remplis par le Saint-Esprit, que nous avons agi en son nom et accompli des grandes choses, il se peut que d'après le verset 23, l'Éternel dit, il n'y a aucune relation entre toi et moi. இப்போ சரி, அது இப்போ அப்படி இருக்கட்டும். இப்போ நான் சொல்றேன், சரி, ஆகவே நிரப்புதலுக்கும் நிறைவுக்கும் என்ன வித்தியாசம், அதை இப்போ பார்க்க போறோம். Donc nous allons revoir à nouveau quelle est la différence entre être rempli par le Saint-Esprit et être rempli d'Esprit moi-même. நான் சொன்னேன் நிரப்புதல்னு சொன்னா ஆண்டவர் எப்பயும் நிரப்புவார். Rempli par l'Esprit de Dieu, donc c'est Dieu qui prend la décision de me remplir à tout moment. அதுக்கு ஒன்றும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Et je n'ai aucun acte à accomplir pour cela. அதுக்கும் என்ன சொல்றது, ஜெபத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கலாம். Il se peut qu'il y ait une relation entre la prière et le fait d'être rempli par le Saint-Esprit. சில வேளை அதுக்கும் ஒரு பரிசுத்தத்துக்கும் கூட சின்ன தொடர்பு இருக்கலாம். Peut-être même une relation entre la sainteté et le fait d'être rempli par son Esprit Saint. ஆனா கட்டாயம் அந்த தொடர்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. Et je ne dis pas qu'il y a une relation qui soit donc obligatoire, certaine. நாங்க பார்த்தோம், அவர் நிரப்பி அற்புதங்கள் செய்தால் கடைசி காலத்துல உனக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சொல்ல முடியும் ஆண்டவர். Et on peut même voir que la vie de certains, même s'ils ont fait des miracles ou de grandes choses pour Dieu, il se peut qu'à la fin, Dieu leur dit, je ne te connais pas. சரி, இப்போ நான் இதை இப்படியா சொல்லுவேன். Je peux dire encore d'une autre façon. ஆவியிலே நிறைந்தவனுடைய வாழ்க்கை, celui donc qui est rempli d'esprit, donc concernant sa propre vie. எப்படி ஆவியில் நிரப்புறது சொல்லுவோம். Parce que je vais vous expliquer par la suite ce que veut dire être rempli de l'esprit. இந்த நிரப்புதலுக்கும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுகளையும் இருக்கிற வித்தியாசத்தை நான் எப்படி பார்க்கிறேன்னா, comment est-ce que nous pouvons distinguer le fait d'être rempli par le Saint-Esprit et vivre une vie remplie d'esprit? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனுடைய வாழ்க்கையிலே செய்கிற ஊழியங்கள் அது நிச்சயம் வரைக்கும் நிலைநிற்கும். Celui qui est rempli donc d'esprit et donc qui fait le ministère de Dieu jusqu'à la fin de ses jours, ceci donc aura une éternité. ஒரு குலமும் பின்வைக்கப்படுறது இல்லைன்னு பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறபடி புதிய ஏற்பாட்டில் நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனுடைய ஊழியத்திலே ஒரு குலமும் பின்வைக்காதபடிக்கு எல்லாம் நித்தியத்துக்குள்ள வந்து சேரும். Aucune des choses ne sera pas effacée, comme il est dit également dans l'Ancien Testament d'après un certain verset, toute chose qu'il aura accomplie dans le Seigneur pour le ministère de Dieu, s'il est vraiment rempli d'esprit, chacune de ces choses, on les commémorera, ce sera rappelé à la fin de sa vie. இந்த 11 நான் திருப்பி வாசிக்கிறேன், 11 வாசிக்கிறேன், 11ல 24 வாசிக்கிறேன். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தில் நிறைந்தவனாய் இருந்தான், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். Car c'était un homme de bien, plein du Saint-Esprit et de foi, et une foule assez nombreuse se joignit au Seigneur. அப்ப அநேக ஜனங்கள் சபையில சேர்க்கப்படணுமா? Donc qu'est-ce qu'on a besoin aujourd'hui que beaucoup de personnes se rassemblent dans l'église? நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்கணும். Donc nous avons besoin, nous devons être pleins de Saint-Esprit. இப்ப நான் இப்படி யோசிக்கிறேன், இது எனக்கு பைபிள்ல இருந்து ப்ரூவ் பண்ண முடியாது. Moi je pense à cette idée, mais je ne peux pas le prouver d'après la Bible. கவனிங்க, பரிசுத்தம் இல்லாதவனை கர்த்தர் ஆவியால் நிரப்ப முடியும். Celui qui n'a pas forcément de sainteté, Dieu peut le remplir d'Esprit Saint. உதாரணத்துக்கு சிம்சோனை பார்க்கிறோம். Par exemple, la vie de Samson. சவுலை பார்க்கலாம். Ou encore la vie de Saul. அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான். Parce qu'il a dit la prophétie. ஆனால் அவனுடைய வாழ்வு சரியில்லை. Mais sa vie n'était pas correcte. ஆகவே பரிசுத்த நிரப்பப்படுற அனுபவம் ஒரு பரிசுத்தமில்லாதவன் நிரப்பப்படுற அனுபவம் ஒரு பரிசுத்தமில்லாதவனையும் நடக்க முடியும். Parce que le fait d'être rempli par le Saint-Esprit, cette action peut être donc accomplie dans la vie d'un homme qui n'a pas forcément la sainteté. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுற அனுபவம் ஒரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனுடைய வாழ்க்கையில அடிக்கடி நடக்கும். Mais l'expérience d'être rempli donc d'Esprit Saint peut également s'obtenir à plusieurs reprises dans la vie d'un homme qui est déjà rempli d'esprit. அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது, est-ce qu'on peut regarder dans le livre des Actes? பேதுரு, Pierre, பவுல், ou Paul, ஸ்தேவான், ou encore Étienne, Philippe. இப்படி நீங்க பார்த்தா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி பரிசுத்த ஆவியினானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போறாங்க. Ces hommes étaient déjà donc des hommes qui vivaient dans l'esprit, et on voit qu'à plusieurs reprises dans leur vie, ils furent remplis par l'Esprit Saint pour accomplir le ministère de Dieu. நான் இப்படி சொல்லுவேன், பரிசுத்த ஆவியினால் நிறையாம பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறவங்க செய்கிற ஊழியத்திலே நித்தியத்துக்கான பெரிய பலன் அங்க வராது. Si tu n'es pas rempli d'esprit dans ta vie, dans ton quotidien, mais que tu es parfois dans ta vie, quelquefois rempli par l'Esprit Saint
pour faire quelque chose pour Dieu, je ne peux pas dire que tout ce que tu as accompli dans ta vie spirituelle, dans le ministère, sera compté à la fin de tes jours, au niveau de l'éternité. இப்ப பரிசுத்த நிறைந்தவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியத்தை நான் சும்மா சொல்றேன். Je peux vous donner un exemple de ce qui se passe dans la vie de quelqu'un qui est rempli d'esprit. 1 தெசலோனிக்கேயர் 1:5 நாங்க வாசிப்போம். Dans 1 Thessaloniciens chapitre 1 verset 5. 1 தெசலோனிக்கேயர் 1:5. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்கு Notre évangile ne vous ayant pas été prêché en parole seulement, mais avec puissance, avec l'Esprit Saint et avec une pleine persuasion. பாருங்க, பரிசுத்த நிறைந்தவனுடைய வாழ்க்கை எப்படி அந்த இது வரும்னா, நாங்கள் உங்களை சுவிசேஷம் சொன்னோம், வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும். அந்த பரிசுத்த ஆவியா நிரம்பின வாழ்க்கையிலே சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு முழு நிச்சயத்தோடு அது வரும். Une personne qui soit remplie d'esprit, quand il annonce l'évangile, il ne le fait pas seulement en parole, mais le verset dit avec puissance, avec l'Esprit Saint et avec une pleine persuasion. இப்போ எடுங்க எபேசியர் 5 Éphésiens 5 18 verset 18 17-18. C'est pourquoi ne soyez pas inconsidérés, mais comprenez quelle est la volonté du Seigneur. Ne vous enivrez pas de vin, c'est de la débauche. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இது ஒரு கட்டளை. Ceci est donc un commandement. ஆவியினால் நீங்க நிறையுங்க. Il faut que vous soyez remplis d'esprit. நிறைஞ்சால் பரவாயில்லை, நீங்க நிறையாட்டு பரவாயில்லை, நான் அட்வைஸா சொல்லல. Ce n'est pas seulement un conseil qu'il est dit dans ce verset. திரும்ப சொல்றேன், ஆகையால் நீ மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து. Donc, ne vous enivrez pas de vin, c'est de la débauche. Soyez au contraire remplis de l'esprit. ஆவியில் யார் நிறையணும்? Donc c'est à qui d'être rempli d'esprit? நாங்க. C'est donc à nous. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தோம், யாரால நிரப்பப்பட்டது? Dans le livre des Actes, qui est-ce qui fut rempli d'esprit? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட யார் நிரப்பினா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தான் பொதுவா பரிசுத்த ஆவியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவரே நிரப்புகிறார். C'est Jésus-Christ qui par son esprit a rempli donc ces personnes dans le livre des Actes. இது ஆவியிலே நீங்க நிறைந்து வாழ இருக்கு. Ici dans le verset il est dit soyez au contraire remplis de l'esprit. Donc c'est à nous de le faire, de demander. அப்ப இது பாருங்க, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அதில் நிறைந்துங்க. அந்த நிறைந்துன்னு வருகிற இடமெல்லாம் நிறைவுட வராது. அதை இங்கே பார்க்க இருக்கு. கர்த்தர் நம்மை நிறைக்கிறாரா, நிறைவாய் நடத்துகிறாரா, அல்லது எங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? Dans Actes chapitre 6, nous allons voir, à chaque fois que vous voyez le terme rempli d'esprit, il faut que vous voyez si c'est le Saint-Esprit qui nous remplit ou est-ce qu'il nous est donné donc la demande de demander à l'Esprit de nous remplir. Chapitre 6, verset 5. Cette proposition plut à toute l'assemblée. Ils élurent Étienne, homme plein de foi et d'Esprit Saint, Philippe, Procor, Nicanor, Timon, Parménas et Nicolas, prosélytes d'Antioche. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய பரிசுத்த ஆவியினால் அப்ப எப்ப பரிசுத்த நிரப்புறான்? நிறைந்தவன் சொன்னா எப்போதுமே பரிசுத்த ஆவி நிறைந்தவனா? எப்போதுமே அவன் எப்படி இருக்கான்? அந்த வித்தியாசத்தை இங்க பார்க்கணும். On voit ici concernant Étienne, homme plein de foi et d'Esprit Saint. Ça veut dire qu'il n'est pas rempli de temps en temps, mais il est toujours rempli d'Esprit Saint. இப்ப ஊழியத்துக்கு ஜனங்களை தேடுறாங்க. Donc ici, il recherche donc des personnes pour faire le ministère. உனக்கு வாசிச்சா கிரேக்கர், அதாவது எபிரேயர் பேசுற யூதர்களுக்கும் கிரேக்க பாஷை பேசுற யூதர்களுக்கும் இடையில பிரச்சனை வருது அந்த சாப்பாடு கொடுக்குற விஷயத்துல. Parce qu'il y a une différence entre les juifs qui parlent donc l'hébreu et les autres juifs, donc on voit que il y a des querelles au moment où ils donnent le repas.
அப்ப அதுக்கு ஆட்களை சேர்க்கிறாங்க. Et donc ils sont en train de faire des parties entre les hommes. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களை தான் என்ன செய்யணும்? அந்த ஊழியத்துக்கு எடுக்கணும். Et donc ils ont pris la décision parce qu'ils savent que ce sont des hommes remplis d'Esprit Saint qui doivent choisir pour le ministère. அப்ப கவனிங்க, நாங்க எபேசியர் 5:18 பார்த்தோம், ஆவியிலே நிறைந்து வாழ சொல்லியிருக்கிறது. Dans Éphésiens 5:18 nous avons vu, il est demandé soyez remplis d'esprit et vivez ainsi. சரி, ஆவி நிறைந்துனா என்ன நினைக்கிறீங்க? Donc à votre avis, qu'est-ce que cela veut dire être rempli d'esprit? பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வாழணும். C'est-à-dire être donc dans une vie où nous sommes contrôlés par le Saint-Esprit. அதுக்கு விரோதமானது என்ன? Qu'est-ce qui est le contraire de cela? மாம்சத்தில் நிறைந்து வாழ்றது. C'est donc vivre dans la chair. அப்ப நீங்க ஆவியை நிறைஞ்சு வாழ்றீங்களா, ஆவியை நிறையாம வாழ்றீங்களான்னு பார்க்கிறதுக்கு Donc pour voir la différence, est-ce que nous vivons remplis d'esprit ou est-ce que nous ne sommes pas remplis d'esprit? உங்களோட வாழ்க்கையில அல்லது என்னுடைய வாழ்க்கையில மாமிசத்தின் கிரிகையிலே நாங்க நடக்கிறோமா அல்லது ஆவியின் கனிகளிலே நாங்க வாழ்கிறோமான்னு பார்த்தா பிடிச்சிடலாம். Je peux le savoir tout simplement en regardant dans ma vie au quotidien, est-ce que je vis d'après les œuvres de la chair ou alors est-ce que je suis rempli par les fruits de l'esprit dans ma vie? இந்த ஆவியா நிரப்பப்படுற அனுபவம் அது பெரிய பிரச்சனை கிடையாது. Le fait d'être rempli d'esprit n'est pas une chose qui soit compliquée en soi. நான் சொன்னேன், அதிக நேரம் ஜெபிச்சு கொண்டிருந்தா ஆண்டவர் சரி இவன் ஜெபிக்கிறான், இவனை பயன்படுத்திடுவார். Si un homme prie davantage et se met au pas du Seigneur dans la prière, il est certain que Dieu peut le remplir d'esprit pour l'utiliser. நான் சொன்னேன், நீண்ட காலத்துக்கு அல்லது நித்தியத்துக்கு பலன் வேணும்னு சொன்னால் நம்ம ஆவியில நிறைந்தவர்களா இருக்கணும். Si j'ai besoin d'un résultat sur un long terme dans ma vie et même après la mort, donc pour l'éternité, il faut que je sois sans cesse rempli de l'esprit. அப்ப ஆவி நிறையனா சிம்பிளா சொன்னா, de façon simple pour dire ce que veut dire rempli d'esprit, நீங்க ஆவியை கண்ட்ரோல் பண்ணப்பட்ட நீங்க ஆவியான உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துறாரா? Est-ce qu'aujourd'hui le Saint-Esprit vous contrôle? Est-ce que vous êtes sous son contrôle et il vous guide? இன்னொரு பேர்ட்ட சொன்னால், நீங்க பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்க ஒப்பு கொடுத்து வெளிவர பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே நீங்க வாழ்வீங்க. De votre vie dans la chair, dans votre vie pleine de péché, est-ce que vous vous êtes consacré à Dieu afin de laisser tout cela auprès du Seigneur, afin qu'il vous aide à vivre et qu'il vous remplisse de son Saint-Esprit? அப்ப அதனாலதான் பர்னபா ஆவியிலே நிறைந்தவனாய் இருந்தபடியால் கர்த்தர் பக்கமா அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு நடத்தினார். Comme Barnabas était un homme qui soit rempli de l'esprit, on voit qu'il a pu guider une multitude de personnes dans le Seigneur, dans le salut. அதுல அதிசயம் இல்லையே. Et donc il n'y a aucun miracle. ஏனா ஆண்டவர் பரிசுத்த பாத்திரத்தை மாத்திரம்தான் அவர் உண்மையாக பயன்படுத்துவார் தன்னுடைய நித்தியமான காரியங்களுக்கு. Si quelqu'un se sanctifie, si quelqu'un se met dans la prière, si quelqu'un souhaite au fond de lui être rempli d'esprit, il est certain que Dieu va l'utiliser pour son ministère, pour sa gloire. ஒரு சில வேளையில உன்னை நிரப்பிட்டு பயன்படுத்திட்டு தூக்கி வீச முடியும். Peut-être que parfois il va t'utiliser et que après tu te retrouves dans les déchets, que tu sois inutile. ஆனால் 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. Prenons 2 Timothée. இரண்டாவது அதிகாரம் chapitre 2. 20-21 வாசிப்போம். Versets 20-21. Dans une grande maison, il n'y a pas seulement des vases d'or et d'argent, mais il y en a aussi de bois et de terre. Les uns sont des vases d'honneur et les autres sont d'un usage vil. Si donc quelqu'un se conserve pur en s'abstenant de ces choses, il sera un vase d'honneur, sanctifié, utile à son maître, propre à toute bonne œuvre. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆகவே தேவன் ஒருவனை உண்மையாய் பயன்படுத்துகிறதா இருந்தால், si en réalité le Seigneur veut employer quelqu'un, நித்தியம் வரைக்கும் அந்த பலன் வரக்கூடிய அளவுக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால், s'il souhaite vraiment l'utiliser et que cette personne soit un instrument utile jusqu'à l'éternité, வேதத்தை தெளிவா சொல்லுது. la Bible dit clairement, ஒரு வீட்டில கனமான பாத்திரம் இருக்கு, கனவீனமான பாத்திரம் இருக்கு, சுத்திகரித்துக் கொண்டால் தேவன் அதை எடுத்து பயன்படுத்துவார். Il y a des vases d'honneur et il y a également des vases qui sont d'un usage vil dans une maison, mais si certainement tu es sanctifié, alors l'Éternel t'emploiera, il t'utilisera. ஆகவே தான் பர்னபா ஆவியிலே நிறைந்தவன் சொன்னால் அவன் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துறவனாக இருந்தான்.
Que veut dire donc Barnaba était rempli d'esprit, c'est-à-dire que dans sa vie, il dévoile les fruits de l'esprit. நாங்கள் எந்த அளவு பாவத்தை பார்த்து அதில் நாங்கள் மனம் திரும்பி அதில் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஆவியிலே நிறைந்தவர்களாய் வாழ முடியும். Dans notre vie, nous voyons nos péchés. Alors, est-ce que nous avons aujourd'hui le cœur à les confesser, à demander pardon au Seigneur, afin donc de s'éloigner, de s'abstenir de cela? Alors, à ce moment-là, nous faisons des efforts, nous demandons au Seigneur d'être rempli de son esprit pour que nous soyons un vase qui soit utile. நான் எந்த அளவு ஆவியில் நிறைந்திருக்கிறேன்னு சொன்னால், à quel point aujourd'hui est-ce que je suis rempli d'esprit? எந்த அளவு பாவ வாழ்க்கையை ஆண்டவர் காண்பிக்கும் போது நான் ஒப்பு கொடுத்து அதிலே ஜெயம் கொள்ளுகிறோனோ அந்த அளவுக்கு நான் ஆவியிலே நிறைந்தவனாக இருக்கிறேன். À chaque moment de ma vie, lorsque je fais un péché, lorsque l'Éternel me montre que c'est un péché, est-ce qu'aujourd'hui je suis prêt de l'abandonner, de demander pardon, de confesser? அப்படிப்பட்டவங்க பேசும்போது, à ce moment-là, si j'ai l'œil ouvert sur ma situation, si j'accepte mes torts, mes défauts, கர்த்தர் நிச்சயமாய் 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 ஜனங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை நடப்பிப்பார். alors il est certain que si je m'offre au Seigneur, si j'accepte mes défauts et que je lui demande pardon, il est certain que Dieu peut m'employer, faire quelque chose de ma vie. இங்க பிள்ளையாவளையும் சொல்லாதீங்க. Il ne faut pas mal comprendre ce que je viens de dire. நான் அதிகமாக இதை வாஞ்சிக்கிறேன், இது வரங்களை வாஞ்சிக்கிறேன். Parce que moi également, dit le pasteur, je souhaite et j'aime ce que sont les dons spirituels d'après la Bible. ஆவியில் நிரப்பப்படுறதை நான் மேலிருந்து ஆவி நிரப்பப்படுறதை ரொம்ப வாஞ்சிக்கிறேன். Et être rempli d'esprit également, je le souhaite et je le désire vraiment devant le Seigneur. ஆனால் எனக்கு தெரியும். Mais je sais quand même. இது ரெண்டும் நான் எனக்கு இருந்தாலும், même si ces deux choses je les obtiens dans ma vie, நான் சபைக்கு நன்மையை கொண்டு வர வேண்டும். si j'ai besoin de ramener une bonne chose dans l'église, நான் ஆவியில் நிறைந்தவனாக இருக்கணும். il faut d'abord que je sois rempli d'esprit. அது ரெண்டும் இல்லாமல் இருந்தாலும், parce que même si les deux autres choses citées en premier, நான் ஆவியில் நிறைந்தவனாக இருந்தாலும், mais qu'au contraire je sois moi-même rempli d'esprit, சபைக்கு மிகுந்த பலன் உண்டாகும். alors je sais que ce sera une richesse pour notre église. ஆகவே தவறாவளையும் கொள்ளாதீங்க. Ne comprenez pas mal ce que je viens d'expliquer. வரங்களை கேளுங்க. Parce qu'au contraire, vous pouvez demander les dons spirituels à Dieu. அபிஷேகத்தை, அதாவது நிரப்பப்படுதல அதிகமாய் ஜெபத்துல வாஞ்சிங்க. Demandez dans votre prière d'être rempli de son onction, du Saint-Esprit. ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேலாக, mais au-delà de toutes ces choses, ராஜாவுக்கு முடிவெச்சது போல, ஆண்டவரே நான் ஆவியிலே நிறைந்தவனாய், ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவனாய் என்னை நீங்க மாற்றுங்க. comme une couronne sur la tête du roi, demandez au Seigneur afin qu'il vous remplisse, que vous vivez dans son esprit, afin que les fruits de l'esprit se dévoilent dans votre vie au quotidien. உதாரணம் சொல்றேன். Je vous donne encore un exemple. ரிஃபார்ம் மார்ட்டின் லூதர் காலத்துல இருந்து நம்ம பார்ப்போம். Au temps de Martin Luther, nous allons voir. மார்ட்டின் லூதரோ, கல்வினோ, அல்லது விட்ஃபீல்டோ, ஜான் வெஸ்லியோ, சார்ல்ஸ் பின்னியோ, அல்லது ரைலோ, இப்படிப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல, அவங்க அந்நிய பாஷை பேசல. Que tous ces grands hommes de Dieu que le pasteur vient de citer, de Martin Luther à Calvin et encore plein d'autres hommes, ils n'ont pas été donc remplis d'esprit, ils n'ont pas fait des miracles ou des prophéties en ce temps-là. ஆனா அவங்க பேசின போது ஜனங்கள் பாவ உணர்வடைந்து மனம் திரும்பினாங்க. Mais lorsque ces hommes ont annoncé la parole de Dieu, on voit que les personnes ont eu la culpabilité dans leur cœur, ils ont confessé, ils ont demandé pardon au Seigneur. திருப்பி நான் சொல்றேன். Je répète encore une fois. வரங்களை கேளு. Demandez les dons spirituels. அந்நிய பாஷை நல்லா பேசு. Parlez les langues étrangères. ஆவி நிரப்பப்படுற அனுபவங்களை வாஞ்சி. Demande au Seigneur d'être rempli par son onction. ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக மகுடம் போல இந்த ஆவியின் நிறைவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. Mais au-delà de toute chose, il faut que tu aies comme objectif dans ta vie de vivre une vie remplie d'esprit. நான் முழு உள்ளத்தோட சொல்றேன். Je le dis de tout mon cœur. ஆவியின் நிறைந்த மனிதர்களை கொண்டுதான் கர்த்தர் தன் ராஜ்யத்தை கட்டுவார். Celui qui est rempli plein d'esprit, c'est cet homme-là que Dieu emploiera pour construire son royaume. மற்றதெல்லாம் மணல்ல கட்டின வீடா அமையும். Parce que la situation de tous les autres, ce sont des maisons qui sont construites sur la terre. ஆவியிலே நிறைந்தவன்
அற்புதம் செய்தால் ஸ்தோத்திரம். Parce que celui qui est rempli d'esprit, s'il fait un miracle, gloire à Dieu. ஆவியிலே நிறைந்தவன் அடிக்கடி நிரப்பப்படுவான் ஸ்தோத்திரம். Celui qui vit dans l'esprit, à chaque fois il sera rempli d'esprit pour faire quelque chose pour Dieu. ஆனால் இந்த ஆவியில நிறையாம இந்த ரெண்டையும் செய்தால் இது நித்தியத்துக்கு எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் கொண்டு வர முடியாது. Celui qui ne vit pas dans l'esprit, qui n'est pas au quotidien rempli d'esprit, s'il fait ces deux autres choses, c'est-à-dire par les dons spirituels ou pas, étant rempli par l'esprit saint, il fait quelque chose. Il n'ira pas dans l'éternité. நல்லா கவனிங்க. இப்ப வரத்தை நாடுறது சுகம். Parce que c'est facile d'obtenir des dons spirituels. பரிசுத்தமா வாழாட்டியும் ஜெபத்துல அதிகமா இருந்தா அந்த வரத்தை கொடுத்துருவாங்க. Parce que même si tu ne vis pas dans la sainteté mais que tu pries, peut-être que ces dons vont être utilisés dans ta vie pour les autres. நான் அந்நிய பாச ரட்சிக்கப்பட்டு 3 மாசத்துல பெற்றுட்டேன். Parce qu'au bout de 3 mois, dit le pasteur qu'il a été sauvé, il a obtenu donc de parler les langues étrangères, les langues de l'esprit. 27 வருஷமா அந்நிய பாச பேசுறேன். Et donc depuis 27 ans, donc il utilise cette relation de parler dans les langues étrangères. அவன் 3 மாசம் நான் எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருப்பேன். Mais pendant ces 3 mois, à quel point est-ce qu'on peut évaluer sa sainteté? அதை பார்த்து ஆண்டவர் அந்நிய பாசை தரல. Ce n'est pas en regardant l'ampleur de sa vie sainte que l'esprit que Dieu a donné ces langues étrangères. வாஞ்சியை பார்த்தான். Mais au contraire, il a regardé sa soif, sa volonté. அதே போல நீ ஒரு பிரசன்னம் வரும் பொழுது தேவ சமூகத்துல விழுந்து அழுது குளறி ஜெபம் பண்ணி வந்தா ஆண்டவர் அந்த நிரப்புதலை தந்துருவார். Quand tu fais donc le serment de Dieu et que tu le demandes avec prière, avec pleurs dans la présence du Seigneur, l'Éternel va te remplir de son esprit. ஆனா இதுகளை போல ஆவி நிறைவுக்குள்ள நீ வர முடியாது. Mais ces deux choses ne sont pas similaires du fait que tu sois dans ton quotidien rempli, donc que tu vives une vie en étant dans l'Esprit de Dieu, que l'Esprit de Dieu soit en toi. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பாவத்தையும் பரிகரிக்க ஆவியின் நிறைவு வரப்போகுது. À chaque fois que chacun de tes péchés tu les ressens, tu te consacres à Dieu, que tu demandes pardon au Seigneur, tu les confesses, on voit que tu fais un effort et que tu es rempli d'esprit. அதனா அது எவ்வளவு கஷ்டம். Mais il est plus facile de le dire que de le faire. அடிக்கடி நான் சொல்றது போல கனினிச்சே மேற்கொள்றது எவ்வளவு கஷ்டம். La convoitise des yeux. பொறாமை மேற்கொள்றது எவ்வளவு கஷ்டம். Ou encore la jalousie. மனசிய பொறுமையோட அன்பா தயவா பார்க்கிறது எவ்வளவு கஷ்டம். Être plein d'amour envers son épouse. ஒரு அதிகாரிக்கு கீழ்ப்படிறது எவ்வளவு கஷ்டம். Puis encore obéir à une autorité. Toutes ces choses sont difficiles à surmonter, ces épreuves. மேட்டிமை இல்லாம என்னை விட மற்றவனை உயர்வாய் பார்க்கிறது எவ்வளவு கஷ்டம். Ne pas avoir d'orgueil et accepter que mon prochain soit élevé, tout cela est difficile pour moi. அதனால தான் இன்றைக்கு ஜனங்கள் இந்த ஆவி நிறைவை குறித்து பேசுறதே இல்லை. எந்த நேரமும் ஆவி நிரப்பப்படுதல், அந்நிய பாஷை பேசுறது, வரங்கள் கிரியை செய்கிறது. C'est pour ça qu'aujourd'hui nous n'entendons pas suffisamment de serments concernant le fait d'être rempli d'esprit dans notre vie quotidienne, mais nous entendons plus au contraire les dons spirituels ou être rempli par l'Esprit Saint. ஒரு வித்தில் செய்த அந்த காரியத்தை இன்னைக்கு 1000 சுவிசேஷகர்கள் செய்ய முடியாது. Ce qu'a fait donc un homme de Dieu appelé Whitfield, encore 100 autres personnes ne pourront pas à eux tous ensemble l'accomplir. அவங்க ஒரு வரமும் கிரியை செய்யல. Parce qu'ils n'avaient aucun don spirituel en lui. அந்நிய பாஷை பேசல. Ils n'avaient pas parlé les langues étrangères. ஆனால் ஆவியில நிறைந்திருந்தாங்க. Mais il était plein d'esprit. அதிகமான ஜனங்களை தேவன் அவர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்தார். Et donc, grâce à lui, lorsqu'il parlait, énormément de personnes ont été sauvées par sa prêche. பர்னபா ஆவியிலே நிறைந்திருந்தான். Barnabas était plein d'esprit. அவனுக்கு அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தக்கூடியதாக. Et donc une multitude de personnes ont été dirigées dans le salut grâce à cet homme de Dieu. OK. Nous allons donc prier.